வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஷோ. என்னது பிஆர் ஷோ? அந்த பிஆர் ஷோல அந்த பிஆர்ல பிரதீப் ரங்கநாதன் ஷோ அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியா? அந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சதுக்கு ஒரு வீடியோவா இல்ல அந்த கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு படம் பண்றாங்க. சோ அதுக்கான வீடியோவான்னு நமக்கு தெரியல. வீடியோ பார்த்தாலும் தெரியும். அது கூட தெரியாம நீ என்னத்துக்கு ரியாக்ஷன் வீடியோ பண்ண வர்ற? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிட்டே? இல்ல, அவங்களே வந்து அதை முன்னாடி மென்ஷன் பண்ணல. நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன நெயில் பாலிஷா? கத்தி ரத்தம் அமிதா. ஐயோ அஸ்வத். பாபா ஐயோ, இவருக்கு தான் இருக்கிறதே ஹைலைட். இசை. ஓ, கிட்டார் தான் எரியுதா? ஐயோ ஐயோ, அனாமிகா மாமியா? யாரா அவங்க? தெரியல. இன்ட்ரோடியூசிங் போட்டுருக்காரு. இவங்க தெரியும். Written and directed not one but by the team of 6. பரவாயில்லையே. டீம் பிஆர் ஆல்பா யூனிட். நல்ல முயற்சி. ஏய் லான்ச். ஏய், இது என்னன்னா வெனஸ்டேல வர்ற கை மாதிரி இருக்கு. ஓ, அந்த இப்படி பண்ணுவார்ல. பிஆர் ஷோ புதுசா இருக்குல்ல? பிஆர்எஸ் 01 சாய் பேங்கரோட மியூசிக். ஆல்பா யூனிட். அது கேட்கும்போது அந்த பிஜிஎம் கேட்கும்போது செம்மையா இருக்குல்ல. எனக்கு மம்மிதாவை பார்த்தோன்னே தான் என்னடா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கியூட்டாவே இருக்காங்களே, இவங்களுக்கு எதுக்கடா அந்த ரத்தம்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் அந்த அந்த நெயில்ல ரெட் கலர் இருந்தது, அதை பார்த்துட்டு நெயில் பாலிஷ்ன்னு தான் நினைச்சேன். அதை நான் ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து இவ்வளோ பிரம்மாண்டமா எடுக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல காமிச்ச அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோன்னா மேக்கிங்காவே செம்மையா பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோக்கான மேக்கிங் இது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட இன்ட்ரோ அண்ட் ஒரு படத்தோட இன்ட்ரோ தான். ஆமா, அது வந்து இவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த கை நடந்து வரது, அது வந்துட்டு அந்த லோகோ வெட்னஸ்டே ஞாபகம் தான் வந்துச்சு. அப்புறம் எதுக்குடா இது கொண்டு வராங்க, ஏன் கை நடந்து வருது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அந்த இப்படி அந்த இது வந்தது. பிஆரோட சிக்னேச்சர் அது. ஜாவா சுந்தரேசன் மாதிரி உண்மையிலே அவர் ஒரு தடவை இந்த ஹெலிகாப்டர் வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து கொடுக்குற மாதிரி இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவை அவரோட வளர்ச்சி வந்து ஏதோ வந்துட்டாரு அப்படி டபக்குன்னு வந்தாருலாம் கிடையாது. அவரோட திறமைக்கான வளர்ச்சி தான் அவர் வளர்ந்துட்டு இருக்காருன்னா. அதாச்சும் எல்லாரும் ஒரு வேலை முன்னேறாருன்னா அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணி அது மூலயமா அவர் ஒரு ஃபேன் பேஸ பிடிச்சிருக்காரு. என்ன நிறைய போனை உடைச்சிட்டீங்க நீங்க, உங்களால நிறைய பேர் ட்ரை பண்ணி போன் உடைச்சிட்டாங்க. அந்த தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறதுல. ஆனா மியூசிக்கா பார்த்தோம்னா இசை பேங்கரா மாற போறாரு. மெலோடிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. இதை விட எல்லா படங்கள்லயுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபிளேவர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு சாய் பேங்கர். சாய் அபேங்கர்னே வர மாட்டேங்குது, சாய் பேங்கர்னே சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்மள மைண்ட்ல பதிய வச்சிட்டாப்ல சாய் பேங்கர். இப்ப நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரக்கா அட்லி பண்றாருல, அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ சாய்
நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம் எப்படி படம் வரப்போகுது. 5 எத்தனையோ பேர் சேர்ந்து 5 பேரா 6 ரைட்டர் சேர்ந்து ஒரு படத்தோட கதையை எழுதியிருக்காங்க. இது வந்து ஸ்டோரி வந்து பிரதீப் கொடுத்தது தான், ஆனால் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டிரெக்ஷன் வந்து எல்லா டீமாக சேர்ந்து பண்ண போகிறாங்க. அது எந்த அளவுக்கு வரப்போகுது, எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்றது காத்திருந்து தான் பார்க்கணும். வேற ஏதோ பிஜிஎம் போட்டுட்டு இருக்கேன்.